Hello friends, welcome to Geetha's Kitchen. இன்னைக்கு நாம ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். வெஜிடேரியன் ரெசிபி. முட்டைக்கோஸ்ல எப்படி கூட்டு பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் போல பாசிப்பருப்பு எடுத்து எண்ணெய் விடாம வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது பருப்பை வேக வைக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பாதி அளவுக்கு பருப்பு வேகணும். அடுத்தது முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். பருப்பு பாதி வெந்திருக்கணும். முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டைக்கோஸ் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகணும். பாருங்கள், பருப்பும் முட்டைக்கோஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அடுத்தது உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக வரமிளகாய், ஒரு 2 வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போ இதை கூட்டில் சேர்த்துக்கலாம். கூட்டில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது சட்டுன்னு ரெடி ஆயிரும். யூஸ்வலாக முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணுவோம். இது மாதிரி கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.